ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸோட சிலபஸ் அண்ட் கொஞ்சம் ஒரு டாப்பிக்கை லைட்டாக கவர் பண்ணலாம். ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் நம்மளோட சிலபஸில் 10th யூனிட்டாக பார்ட் 2வாக இருக்குது. ஓஆர் அண்ட் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் ரெண்டும் சேர்ந்து 10th யூனிட்டாக இருக்குது. ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சார்ல்டன் புக்கோட சாப்டர் 2, 3, 5 அண்ட் 8 வந்து நம்மளோட சிலபஸ்க்கு ஃபுல்லாகவே ஓரளவு கவர் பண்ணுது. அண்டு இதை நம்ம படித்தாலே நம்ம எக்ஸாமுக்கு ஓரளவு மார்க்ஸ் செக்யூர் பண்ண முடியும். டைனமிக்ஸில் மேஜரான 4 டாபிக் என்னென்னா கைனமெட்டிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இன் மோஷன், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் அ ஃப்ளூயிட், 2-dimensional ஃப்ளோஸ் அண்ட் விஸ்கஸ் ஃப்ளோஸ். இதில் கைனமெட்டிக்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இன் மோஷனை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ரியல் அண்ட் ஐடியல் ஃப்ளூயிடை பற்றி பார்க்க போகிறோம். ரியல் ஃப்ளூயிட்ன்றதை என்ன சொல்லுவாங்கன்னா விஸ்கஸ் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. விஸ்கஸ் ஃப்ளூயிட்னா அந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் ஃப்ரிக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஐடியல் ஃப்ளூயிடை நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட், இன்விசிட் ஃப்ளூயிட், பர்ஃபெக்ட் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் ஃப்ரிக்ஷன் இருக்காதுன்னு அர்த்தம். இதில் ரியல் ஃப்ளூயிடில் நார்மல் அண்ட் ஷியரிங் ஸ்ட்ரெஸ் ரெண்டுமே இருக்கும். ஆனால் ஐடியல் ஃப்ளூயிடில் நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். நார்மல் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா, ஒரு ஃப்ளூயிடை நம்ம லோடு வந்து பெர்பெண்டிகுலராக எஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ். அதே இது பேரலாக அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஷியரிங் ஸ்ட்ரெஸ். இதில் ரியல் ஃப்ளூயிடை பொறுத்த வரைக்கும் நார்மல் அண்ட் ஷியரிங் ரெண்டுமே இருக்குது. ஆனால் ஐடியல் ஃப்ளூயிடில் நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இது ஆல்ரெடி பாலிடெக்னிக்கில் கேட்ட கொஸ்டின். ஃபார் அன் இன்விசிபிள் ஃப்ளூயிட் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஸ்ட்ரெஸஸ் ஆர் ஆல் அன்ஈக்குவல், ஷியரிங் ஸ்ட்ரெஸஸ் ஆர் ஆல் நான் ஜீரோ, normal stresses are all equal and shearing stresses are all non-zero. Normal stresses are all equal and shearing stresses are all zero. இப்போ இதில் நம்ம படிச்சிருக்க கான்செப்ட் வச்சு நம்ம ஈஸியாக எழுதிடலாம். நமக்கு இன்விசிட் ஃப்ளூயிடில் நார்மல் ஸ்ட்ரெஸஸ் மட்டும்தான் இருக்கும், ஷியரிங் ஸ்ட்ரெஸஸ் இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி, ஷியரிங் ஸ்ட்ரெஸஸ் ஆர் ஆல் ஜீரோ. அதே மாதிரி நார்மல் ஸ்ட்ரெஸஸ் ஆர் ஆல் ஈக்குவல். அவ்வளோ. தேங்க்யூ.